பாகம் 61. மெஹந்தி விழா நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் கார்டனின் மற்றொரு பக்கம் ஓபன் பார் செட்டப் செய்யப்பட்டிருந்தது. அங்கே சித்தார்த்துடன் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தபடியே தனக்கு எதிரில் இருந்த மின்மினியை பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். சௌமியா ஆரியனோடு நெருங்கி பழக கிடைத்த சந்தர்ப்பங்களை என்றும் தவறவிட்டதில்லை. ஆரியன், ட்ரிங்க்ஸ் பண்ணினா அப்புறம் நான் யார் கூட டான்ஸ் பண்றது என்று கொஞ்சலாக கேட்டாள். ஆரியனோடு இருக்க இது நல்ல வாய்ப்பு என்பதை சௌமியா நன்கு அறிந்திருந்தாள். அவனை சுற்றி இருக்க எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாள். ஆரியனை பார்த்த சித்தார்த் வாயில் கை வைத்து யாருக்கும் தெரியாமல் சிரிக்க ஆரம்பித்தான். ஆரியனின் கோபம் இப்போது சௌமியா மீது திரும்பியது. அவளை அவாய்ட் செய்ய அங்கிருந்து எழுந்து சிறிது தூரம் சென்றான். இது புரிந்தாலும் புரியாதது போல நடித்த சௌமியாவும் எழுந்து அவனை பின்தொடர்ந்தாள். சௌமியா, ஆரி, பிளீஸ் வெயிட் என்று கத்த, ஆரியனுக்கு அதை கேட்டதும் கோபம் தலைக்கேற சௌமியாவை பார்த்து முறைத்தபடி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு உன் கூட எல்லாம் டான்ஸ் பண்ண இஷ்டம் இல்ல, போதுமா என்றான். ஆனால் சௌமியா ஆரியன் அருகில் சென்று வலுக்கட்டாயமாக அவன் கழுத்தில் கைகளை வைத்து அழுத்தி கொண்டே, பிரச்சனை எனக்கில்ல ஆரி, உனக்குதான். நான் அவ்ளோ சொல்லியும் நீ என்ன விரும்ப மாட்டேங்கிற. நான் கிட்ட வந்தாலே ஓடி ஒளியற. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. என்னை ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்று கேட்டாள். சௌமியாவின் பேச்சை கேட்டு கோபமான ஆரியன் அவளின் கையை இறுக்கி பிடித்து கொண்டு, நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேனா என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை என்றான். இவ்வளவும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆரியன். ஆரியன் வார்த்தைகளை கேட்டதும் சௌமியாவின் கண்கள் ஈரமாகின. ஆரியன் இன்று அவளை நிறைய அவமானப்படுத்தினான். ஆனால் அவள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டாள். இங்கே தியாவுடன் மின்மினியும் நிவாசினியும் மருதாணி பூசினர். ஆனால் மின்மினியின் மனநிலை முன்பு போல் இல்லை. பப்ளியான மின்மினி திடீரென அமைதியானாள். மின்மினி வந்ததிலிருந்து காந்திமதி அவளை சரியாக நடத்தவில்லை. அவள் மின்மினியை அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தது மினிக்கு கண்கூடாகவே தெரிந்தது. அதே போல அவள் மகன் ராஜ் மின்மினி வந்ததிலிருந்து அவள் மீது கண் வைத்து அவளோடு நெருங்கி பழக முயற்சி செய்கிறான் என்பதையும் மினி அறிந்திருந்தாள். இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனில் ராஜ் ஆப்சென்ட் ஆகி இருக்க மின்மினி கொஞ்சம் நிம்மதியாகி இருந்தாள். மருதாணி பூசிக்கொண்ட பின்னர் அனைவரும் நடனமாடி மகிழ்ந்தனர். சித்தார்த்தும் ஆரியனும் பெண்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் உடன் நின்றார்கள். மினியோடு வளவளவென்று பேசிக் கொண்டிருந்த நிவாசினியை பார்த்த சித்தார்த் அவளையும் தன்னுடன் இழுத்து கொண்டு, இங்க நான் ஒருத்தன் இருக்க, என்னையும் கொஞ்சம் கவனி என்றான். நிவாசினி இதை பார்த்து சிரித்துவிட்டு, ஹோ மை லவ்லி ஹஸ்பண்ட் என்றாள். இருவரும் கைகளை ஒருவர் கைகளில் ஒருவர் வைத்துக் கொண்டு நடனமாடத் தொடங்கினர். நிவாசினி சித்தார்த்துடன் சென்றதால் மின்மினி தனித்து விடப்பட்டாள். மௌனமாக அமர்ந்து அனைவரும் ஆடுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள். இன்று காந்திமதியும் தியாவையும் பார்த்த மின்மினிக்கு தன் அம்மாவின் நினைவு வந்தது. மின்மினியின் திருமணம் இது போன்ற எந்த விழாவும் இல்லாமல் படு அமைதியாக நடந்து முடிந்ததை நினைத்து அவள் வருந்த ஆரம்பித்தாள். அவளுடைய கல்யாணத்தில் அவளுடைய அம்மா, அப்பா, சகோதரி என்று யாரும் உடன் நிற்கவில்லை. யோசிக்க யோசிக்க மின்மினிக்கு தான் ஒரு அனாதை என்பது மீண்டும் மீண்டும் உரைக்க ஆரம்பித்தது. எத்தனை அழுதாலும் அவளை விட்டு பிரிந்து போன உறவுகளை அவளால் திரும்ப கொண்டு வர முடியாது. நினைக்க நினைக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. மனதிற்குள் வலி அதிகரித்து கொண்டே போக அவள் அங்கிருந்து வீட்டிற்குள் போக முடிவெடுத்தாள். இந்த நேரத்தில் அவளுடைய தலையணைகள் தான் அவளை தாங்கிக் கொள்ளும். மின்மினி வீட்டிற்குள் வந்திருந்த போது யாரோ பின்னால் வந்து அவள் கையை பிடித்தார்கள். அவள் திடுக்கிட்டு திரும்பிய போது அங்கே ஆரியன் நின்று கொண்டிருந்தான். ஆரியனை பார்த்த மின்மினியால் அதற்கு மேல் உணர்வுகளை அடக்க முடியாமல் அவனை வேகமாக அணைத்து கொண்டாள். அவனை அணைத்து கொண்டு அழுவதை அவளால் நிறுத்தவே முடியவில்லை. மொத்த கண்ட்ரோலும் விட்டு போக ஆரியனின் குர்தாவில் அவள் கண்ணீரை வழிய விட்டாள். சத்தமாக விசும்பி அழ ஆரம்பித்தாள். மின்மினி இப்படி அழுவதைக் கண்டு கலங்கிய ஆரியன் மின்மினியை அவனிடமிருந்து விலக்க முயற்சிக்க, ஆனால் அதற்கு இடமளிக்காத மின்மினி அவனை இறுக கட்டிப்பிடித்து அழுது கொண்டே இருந்தாள். ஆரியனுக்கு மின்மினி அழுவதைக் கண்டு பதட்டம் வந்தது. ஏன் மினி, என்னாச்சு? யார் என்ன சொன்னா? ஏன் அழற? பிளீஸ் சொல்லு என்று பதறினான்.
மின்மினி இப்படி அழுவதைக் கண்டு ஆரியன் மனம் நொந்து போனான். இன்றுதான் முதன் முறையாக மின்மினி அவனை இப்படி அணைத்து கொண்டாள். மின்மினி ஏதோ ஒரு தீரா கவலையில் இருப்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். அப்போதைக்கு அவன் மின்மினியிடம் எதுவும் கேட்பது சரியல்ல என்று எண்ணி அவளை மீண்டும் ஆதரவாக அணைத்து கொண்டான். அதே நேரம் மின்மினிக்கு அந்த வலி நிறைந்த கண்ணீரை அடக்குவது கடினமாக இருந்தது. இன்றைக்கு ஏன் இவ்வளவு மோசமாக உணர்கிறாள் என்று அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரம் ஆரியனை அப்படியே கட்டிப்பிடித்த மின்மினி கொஞ்ச நேரம் கழித்து சுய நினைவுக்கு வந்தாள். தாங்கள் இருவரும் நடு ஹாலில் கட்டி கொண்டிருப்பதை உணர்ந்த மின்மினி ஆரியனிடமிருந்து விலக ஆரியனும் மின்மினியை விட்டு பிரிந்தான். ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் அன்பாக முத்தமிட்டான். தொடர்ந்து உடைந்து அழுததால் மின்மினியின் முகம் சிவந்து கிடந்தது. ஆரியன் அவளை தொட்டவுடன், இல்ல பரவாயில்ல, சாரி, நான் நல்லா இருக்கேன், யாராவது பார்த்தா தப்பாயிடும் என்றாள். மின்மினியின் விருப்பப்படி ஆரியன் அவளை விட்டு வெளியேறினான். ஆரியனை பார்க்காமல் மின்மினி திரும்பி கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் இப்போது ஆரியன் மினியின் இந்த செயலால் கோபப்பட ஆரம்பித்தான். அவன் அவளிடம் பேச விரும்பினான். ஆனால் அவள் அவனை பார்க்கவே இல்லை. தன்னிடம் இருந்து தூரமாக போய்க் கொண்டிருக்கும் மின்மினியை பார்த்தான். ஆரியன் மின்மினியின் கையை ஒரே அடியில் எட்டிப்பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு மின்மினி எதுவும் சொல்லும் முன் அவளை தோளில் தூக்கி கொண்டு அமைதியாக அவளை மாடிக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தான். இங்கு ஆரியன் இப்படி செய்வதால் மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். மின்மினி சூழ்நிலை மறந்து, இறக்கி விடுங்க பிளீஸ், என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, எனக்கு புரியல என்று ஆரியனிடம் கத்தினாள். மின்மினியின் கைகளில் இருந்த மருதாணி அவள் கைகளை அசைக்கும் போது உதிர்ந்து விழ ஆரம்பித்தது. மின்மினி அடித்தாலும் அவள் கத்தினாலும் ஆரியனை அது பாதிக்கவில்லை. இங்கே இருவரும் இப்படி படியேறி செல்வதைக் கண்ட கல்பனா சிரித்துக்கொண்டே வெளியே சென்றாள். அதே சமயம் ஆரியன் இப்போது மின்மினியுடன் தனது அறைக்கு வந்து சேர்ந்தான். ஆரியன் மின்மினியை கீழே இறக்கிவிட்டு வேகமாக தன் அறையின் கதவை பூட்டினான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மின்மினி, என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டு வந்தீங்க, யாரும் பார்த்தா ஆட்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்றாள். ஆரியன் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். ஆனால் மின்மினியின் உதடுகள் பேசிக்கொண்டே இருந்தது. என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, கதவு திறங்க, நான் போகணும் என்றாள் மின்மினி. இதை கேட்டு எரிச்சலான ஆரியன் கதவின் மேல் தாழ்பாளை போட்டான். இதை பார்த்து மின்மினி அதிர்ச்சி அடைய ஆரியன் மின்மினியின் உதடுகளில் விரல் வைத்து, இன்னும் ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான் என்றான். மின்மினியின் பயம் நிறைந்த கண்களை பார்த்த ஆரியன், ஏன் இவ்ளோ பயப்படுற, இது நம்ம ரூம், நாம வாழ்ற இடம், இங்க நீ வராம வேற யார் வருவா என்று கேட்டான். இதை கேட்ட மின்மினி அவனிடம், ஆனா ஆச்சி, உங்க சொந்தக்காரங்க போற வரைக்கும் நான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே என்றாள். ஆரியன் மின்மினியின் கைகளை பிடித்துக்கொண்டு, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, நீ ஏன் கூட இந்த ரூம்ல தான் இருக்க போற என்றான். எல்லாருக்கும் தெரிஞ்சா இப்ப என்ன, எல்லாருக்கும் தெரியட்டும், நீ என்னோட மின்மினிங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். இனிமே அதை நான் யார்கிட்டையும் மறைக்க மாட்டேன். நீ இனிமே மிஸ்ஸஸ் மின்மினி ஆரியன், அது இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியணும் என்று சீரியஸாக பேசிக்கொண்டே போனான். மின்மினி யோசித்து விட்டு, ஆனா எனக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல என்றாள். இதை கேட்ட ஆரியன் மின்மினியின் அருகில் வந்து, ஏன் என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்று பதட்டமாக கேட்டான். மின்மினி முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி, உங்க மேல நான் கோவமா இருக்க, அத மறந்துடாதீங்க என்றாள். அதன் பின், நீங்க ஸ்கூல்ல ஒரு பிளே பாய், உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் என்றாள். மின்மினி சொல்வதை கேட்டு சிரித்த ஆரியன், சரி, அதுக்கு என்ன பண்றது, இப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சே என்றான். மின்மினி இப்போது ஆரியனை தள்ளிவிட்டு அவனிடமிருந்து விலகி நின்று, அதனாலதான் எனக்கு உங்க கூட இருக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு வேற நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க. ஸ்ருதி அன்னைக்கே சொன்னா, பணக்கார பசங்கன்னா அப்படி இப்படி இருப்பாங்கன்னு. நீங்க என்னை ஏமாத்துறீங்க, பிளீஸ் எனக்கு உங்க கூட இருக்க வேணாம் என்றாள் மின்மினி. மின்மினியின் இந்த கோபமான பேச்சை கேட்ட ஆரியன் அவளை பிடித்து இழுத்து அவள் தோளில் தன்னுடைய கன்னத்தை வைத்துக் கொண்டு ஹஸ்கி வாய்ஸில்,
எனக்கு ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது உண்மைதான். ஆனா நான் என் லிமிட்ஸ் தாண்டினதில்ல. அவங்க எல்லாம் என் கடந்த காலம், நீ என் நிகழ்காலம் என்றான். ஆரியன் மின்மினியின் தலைமுடியை முகர்ந்து கொண்டே, உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, யாரும் இருக்கவும் போறதில்ல. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டிங், அவ கூட நைட் அவுட்ஸ், இதெல்லாம் என் லோன்லினஸ நானே சரி பண்ணிக்கிறதுக்காக கத்துக்கிட்ட கோப்பப் மெக்கானிசம். ஆனா நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆரியன் வேற, இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆரியன் வேற. நீ வந்ததுல இருந்து லைஃப்ல எல்லாமே மாறிடுச்சு மினி. நான் உள்பட எல்லாமே மாறி இருக்கோம் என்றான். மின்மினி ஆரியனின் இந்த உணர்வு பூர்வமான பேச்சை கேட்டு கண்களை மூடினாள். அவள் தொண்டையில் ஆரியனின் சூடான மூச்சுக்காற்றை உணர்ந்த அதே நேரம் அவள் வயிற்றில் ஒருவிதமான கூச்சத்தை உணர்ந்தாள். இதனால் ஆரியனிடம் பதிலுக்கு எதுவும் பேச முடியாமல் போனது. ஆரியன் அவளை முன்னே இழுத்தான். அவள் முகம் பார்த்தான். அவள் நெற்றியை வருடிக்கொண்டே, ஐ லவ் யூ மின்மினி. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், புரிஞ்சுக்க. கிவ் மீ a சான்ஸ். எனக்கு லவ்வர்னு யாரும் இல்ல மினி. ஒரு சான்ஸ் கொடு, நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியை கட்டிப்பிடித்தான். ஆரியன் மொத்த வார்த்தைகளை மின்மினியால் புரிந்து கொள்ள முடியாமல் இந்த நேரத்தில் மனதுடனும் மூளையுடனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். அவளின் ஒரு குரல் ஆரியனை நம்ப வேண்டும் என்று சொல்ல, இன்னொரு குரல் வேண்டாம், ஆரியன் உன்னை ஏமாற்றுகிறான் என்றது. தான் கட்டிப்பிடித்து பதிலுக்கு மின்மினி தன்னை கட்டிப்பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்த ஆரியன் பரிதாபமாக மின்மினியிடம் இருந்து விலகினான். எதுவும் பேசாமல் முன்னால் இருக்கும் க்ளோசெட் அறைக்கு செல்ல ஆரம்பித்தான். இதை பார்த்த மினி, நில்லுங்க ஆரியன், போகாதீங்க என்றாள். அதன்பின் மின்மினி அவனிடம் கொஞ்சம் நெருங்கி வந்தாள். நெருங்கி வந்தவள் திடீரென அவள் காலை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். மின்மினியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த ஆரியன் அவள் வலியில் முனகுவதை பார்த்தான். அவசரமாக மின்மினியிடம் வந்து, என்னாச்சு மினி, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். இந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்ல, கால் கெண்ட பிடிச்சிருச்சு என்றாள். ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டதும் அவளை வேகமாக தன் கைகளில் தூக்கி கட்டிலில் உட்கார வைத்தான். மின்மினியின் முன் மண்டியிட்டு அமர்ந்து மின்மினியின் புடவையை சிறிது தூக்கி மின்மினியின் ஹை ஹீல்ஸை வேகமாக கழற்றினான். ஹை ஹீல்ஸ்களை கழற்றியவுடன் மின்மினிக்கு அப்பாடா என்று இருந்தது. உற்சாகமானாள். சற்று முன் தான் தனித்து விடப்பட்டவளாக நினைத்து அழுது கொண்டிருந்ததை முற்றிலும் மறந்து போயிருந்தாள். காதல் எல்லா வலிகளையும் மறக்கச் செய்யும். ஆரியனின் அண்மை அவளை அனாதை என்னும் பயங்கரமான வலியில் இருந்து மீட்டிருந்தது. ஆரியனின் வெள்ளை நிற குர்தா முழுக்க மின்மினியின் மருதாணி ஒட்டி இருந்தது. உடை மாற்ற வேண்டும் என்பதால் எழுந்து மீண்டும் க்ளோசெட் அறைக்கு செல்ல ஆரம்பித்தான். அவன் சில அடிகள் நடந்து சென்றபோது மின்மினி அவன் அருகில் சென்று அவனது கையை பிடித்து கொண்டபடி, என்னமோ லிமிட் மீற மாட்ட, பவுண்டரி தாண்ட மாட்டேன்னு சொல்றீங்க. நான் நிறைய படத்துல பார்த்தேன். சம்டைம்ஸ் எங்க காலேஜ் சீனியர்ஸ் கூட சொல்லிருக்காங்க, கிஸ் எல்லாம் பண்ணுவாங்களாமே. நீங்க டேட்டிங் போறப்ப அந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் என்றாள். பாகம் 62. ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டு மின்மினியின் பக்கம் திரும்பி அவளை பார்த்தான். மினி, நீ செம பிரில்லியண்டா யோசிக்கிற என்றான். மினிக்கு இதை கேட்டு சந்தோஷமாக இருந்தது. அவள் வாழ்நாளில் இப்படியான வார்த்தைகளை ஆரியனை தவிர வேறு யார் சொல்லிவிட முடியும்? அந்த முட்டாள் பெண் இதை கேட்டு சந்தோஷத்தில் சிரிக்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்க மினி, ஸ்கூல் டைம் அண்ட் காலேஜ் டைம்ல, அவ்வளோதான் என்றான். இதை கேட்ட மின்மினியின் மனம் கலங்கியது. ஆரியனை பிடித்திருந்த கைகளை தளர விட்டாள். இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான், நீங்க வர்ஸ்ட் கேரக்டர் என்றாள். மறுபுறம் ஆரியனுக்கு இப்போது கோபம் வர மின்மினியின் பேச்சை கேட்டு எரிச்சலுடன், சி மினி, அதெல்லாம் என் கடந்த காலம். இட்ஸ் ஓவர். ஐ லிவ்ட் வித் a girl, I kissed some girl, பட் அது அவ்வளோதான். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. அந்த பொண்ணுங்க யார்கிட்டயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. எனக்கு அதெல்லாம் சீரியஸாவே தெரியல. அந்த பொண்ணுங்களுக்கும் அப்படிதான். அவங்க யாரும் என்கிட்ட உண்மையா இல்ல. இப்போதைக்கு இவ்ளோதான் சொல்ல முடியும். என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் இந்த ஒரே ராத்திரியில சொல்லிட முடியாது.
அந்த பொண்ணுங்க மேல எனக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஆனா நீ அப்படி இல்ல. நீ வேற மினி. புரிஞ்சுக்க. அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணாத என்றான் கோபமாக. ஆரியன் மேலும், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததுனால இப்ப என்ன நீ புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். என் மேல நம்பிக்கை இருந்தா நீ ஷாலினி பேச்ச நம்பி இருக்கவே மாட்ட என்று ஆரியன் முதலாக மின்மினியிடம் பொரிந்து தள்ளினான். மினி அவனை நிறுத்த முயற்சிக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றாள். ஆரியன் பேச்சை நிறுத்தினான். மின்மினி வேகமாக ஆரியன் அருகில் வந்து அவனை பின்னால் இருந்து அணைத்தாள். மின்மினி ஆரியனை பின்புறம் இருந்து அணைத்து கொண்டே அழுதாள். சாரி ஆரியன், நான் உங்களை தான் நம்பி இருக்கணும். ஷாலினியை நம்பி இருக்க கூடாது. அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. எல்லாத்தையும் ஒரு தடவை உண்மையான உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டு ஒரு பெருமூச்சை இழுத்து வெளிவிட்டான். அவள் கையை பிடித்து தன் முன் கொண்டு வந்தான். அவன் அவள் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அழாத, வர வர நீ ஓவர் ஹெட் டேங்க் மாதிரி ஆகிட்டு வர என்றான். ஆரியன் அதன் பின் மின்மினியை அழைத்து கொண்டு கண்ணாடி முன் நிற்க வைத்து, பாரு, அழறப்ப நீ எப்படி இருக்கன்னு, நல்லா ஜூல இருக்கிற மங்கி மாதிரி என்று சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான் ஆரியன். ஆரியனின் சிரிப்பால் மின்மினி எரிச்சல் அடைந்தாள். அவள் கோபமாக ஆரியனை பார்த்து, சரி பரவாயில்ல, ஓவரா சந்தோஷப்படாதீங்க. எனக்கு உங்க மேல இன்னும் கோபமா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில ஏன் என்ன காயப்படுத்தினீங்க? பாருங்க, என் கை இன்னும் கண்ணி போயிருக்கு என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் அமைதியானான். காலையில் கிச்சனில் இருந்த மின்மினியின் கையை எப்படி இறுக பிடித்தான் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மின்மினிக்கு பின்னால் ஆரியன் நிற்க இருவரும் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தனர். மின்மினியை சற்று நெருங்கி வந்து பின்னால் இருந்து மின்மினியை அணைத்தவன், சாரி டியர், நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா அந்த ராஜ் உன் கைய பிடிச்சப்போ என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம உன் கைய காயப்படுத்திட்டேன் என்றான். அதன் பின் ஆரியன் மின்மினியின் கையில் முத்தமிட்டு, அந்த ராஜ் உன்னை தொட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கும் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிற ராஜ பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அவன் என்ன பண்றான்னு நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா தியாக்காக பார்க்க வேண்டியிருக்கு என்றான். நாளைக்கு காலையில தியா கழுத்துல தாலி ஏறினதும் உன்னை பத்தி இந்த உலகத்துக்கு சத்தம் போட்டு சொல்ல போறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியை தன் கைகளில் இறுக்கி அணைத்தான். மறுபுறம் மின்மினி ஆரியனின் பேச்சை கேட்டு மகிழ்ந்தாள். ஆரியன் அவள் பேசாமலே அவள் மனதில் இருப்பதை அறிந்தான். அவளால் யாரிடமும் அவளுடைய கல்யாண ரகசியம் பற்றி பேச முடியவில்லை. ராஜ் முழு நேரமும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி அவனுடைய செயல்களால் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். மேலும் ஆரியனை பிரிந்து வாழ்கிறாள். அதனால் அவளால் ஆரியனை கை காட்டி சொல்ல முடியவில்லை. மின்மினி திரும்பி ஆரியனை அணைத்து கொண்டாள். மின்மினி அவனை கட்டிப்பிடித்து, நம்ம கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்ல போறது ஆச்சிக்கு தெரியுமா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை இறுக்கி அணைத்து கொண்டு, இல்ல, நான் ஆச்சிக்கிட்ட சொல்லல. சொன்னா விடமாட்டாங்க. நீயும் இத பத்தி சொல்லிடாத என்றான். மின்மினி இதை கேட்டதும் திடுக்கிட்டு, ஆனா ஆச்சி கோவப்படுவாங்க என்றாள். அதற்கு ஆரியன், பிளீஸ் மின்மினி, இப்போ நீ இதுக்கு ஓகே சொல்றியா இல்லையா என்று கேட்டான். ஆரியன் பேச்சை கேட்ட மின்மினி இப்போது மௌனமானாள். அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்லி ஹக் ஒன்று வேண்டும் போல இருந்தது. ஆரியன் கைகளுக்குள் அவள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தாள். மின்மினி அவனை கட்டிப்பிடித்து வேறு விதமான மகிழ்ச்சியை பெறுவது வழக்கம். இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் அன்புடன் அணைத்து கொண்டனர். அறையில் அமைதி நிலவியதால் பால்கனியில் இருந்து பாடல்கள் ஒலிப்பதை இருவரும் கவனித்தனர். கீழே தோட்டத்தில் இசை விளையாடிக் கொண்டிருந்தது. இருவரும் அமைதியாக இருந்து பாடல்களை கேட்க ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் அறையின் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. கீழே ஒலிக்கும் பாடல்கள் ஆரியன் உணர்வுகளுக்கு வித்தியாசமான காற்றை கொடுத்தன. இந்த நேரத்தில் ஒலிக்க ஆரம்பித்த பாடல் ஆரியன் அவன் உணர்வுகளை வெளிப்படுத்தினான். பாடலின் வரிகள் இப்படி அமைந்தன. பாடலை கேட்ட ஆரியன் மனநிலை மிகவும் நன்றாக இருந்தது. மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவளின் மூடிய கண்களை அன்புடன் முத்தமிட்டு மீண்டும் ஒருமுறை அவளை அணைத்து லேசாக தூக்கினான். மின்மினியும் பாடல் தந்த போதையில் முகம் சிவந்து மீண்டும் ஒருமுறை கண்களை மூட ஆரியன் மெதுவாக
மின்மினியை கீழே இறக்கினான். மின்மினி ஆரியனிடமிருந்து நகர்ந்து பால்கனியை நோக்கி சென்று பால்கனி வாசலில் நின்று பாடலை கேட்க ஆரம்பித்தாள். ஆரியன் சிறிது நேரம் மின்மினியையே பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு அவள் அருகில் சென்று அவளை பின்னாலிருந்து தன் கைகளில் கட்டிக்கொண்டு "கிரீன் சூட்ஸ் யூ" என்றான். இந்த நேரத்தில் மின்மினியின் வயிற்றில் அவன் கைகள் இருந்தன. மின்மினி தன் கன்னத்தில் அவனது உதடுகளை உணர்ந்தபோது அவள் உடலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. அதே சமயம் ஆரியன் இப்போது மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு கொண்டே அவள் கழுத்தில் வந்து முத்தமிட ஆரம்பித்தான். ஆரியன் அவளை தொடும்போது மின்மினி கண்களை மூடிக்கொண்டு தன் சுய நினைவை இழக்கத் தொடங்குகிறாள். இங்கு பாடலின் வரிகளும் மின்மினியில் இருந்து வரும் நறுமணமும் ஆரியனை மயக்கியது. பாடல் நின்றதும் ஆரியன் தன் புடவையின் பின்னை கலற்றி விட்டதை மின்மினி உணர்ந்தாள். இந்த நேரத்தில் அவள் தொண்டையில் ஆரியன் விடும் மூச்சுக்காற்றை உணர முடிந்தது. ஆரியன் மின்மினியை தன் கைகளில் தூக்க மின்மினியின் இதயம் வேகமாக துடித்தது. அவளை படுக்கைக்கு அழைத்து வந்து படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு வேகமாக எழுந்து சென்று பால்கனியின் கதவை மூடினான். இதை பார்த்து பதட்டமடைந்த மின்மினி, "எல்லாரும் கீழே இருக்காங்க" என்றாள். ஆரியன் மின்மினியிடம் வந்து அவள் அருகில் அமர்ந்து, "ஆமா இருக்காங்க, அதுக்கு என்ன இப்ப?" என்றான். இதை பார்த்த மின்மினி, "அப்படின்னா நாமளும் கீழே போலாம்" என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, "நோ, சரி, ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏன் கீழே அழுதுட்டு இருந்த?" என்று கேட்டான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு அமைதியாகி கண்களை குனிந்து அவள் கைகளை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியின் கண்களை பார்க்க முயன்று, "இல்ல, சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்" என்று கேட்க, சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு "ஐ மிஸ் மை ஃபேமிலி" என்று சொல்லிக்கொண்டே மின்மினி ஆரியனிடமிருந்து எழுந்தரிக்க ஆரியன் மின்மினியை பிடித்து தன் மடியில் உட்கார வைத்தான். மின்மினியின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். மின்மினியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. ஆரியன் மின்மினியின் நெற்றியில் அன்பாக முத்தமிட்டு பேச்சை மாற்றி, "இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்த, ஆனா இப்ப பாரு, அழுது காஜல எல்லாம் கரைச்சு பேய் மாதிரி இருக்க" என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியின் மனதை திசை திருப்ப டாபிக்கை மாற்றினான். மின்மினியின் வலியை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனும் அதே வலியைத்தானே பிறந்ததிலிருந்து சுமந்து கொண்டிருக்கிறான். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஆரியன் தன் உதடுகளை மின்மினியின் உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்து சிறிதும் தாமதிக்காமல் தன் உதடுகளை மின்மினியின் மென்மையான உதடுகளில் பதித்தான். அதே நேரம் ஷாலினி தோட்டத்தில் ஆரியனை தேடிக்கொண்டிருந்தாள். சித்தார்த்திடம் ஆரியன் பற்றி கேட்டாள். ஆனால் அவனுக்கும் ஆரியன் எங்கே என்று தெரியவில்லை. சிறிது நேரம் எதையோ யோசித்துக் கொண்டு நின்ற ஷாலினி திடீரென்று தோட்டத்தில் மின்மினி எங்கே என்று தேட ஆரம்பித்தாள். மறுபுறம் ஆரியன் அருகில் மின்மினியின் மூச்சு ஒரு கணம் நின்றது. ஆரியனிடம் மிக நெருக்கமாக இருந்ததில் இருந்து வித்தியாசமான உணர்வை பெற்றுக் கொண்டிருந்தாள். வயிற்றிற்குள் மட்டுமல்லாமல் உடல் முழுக்க பட்டாம்பூச்சிகள் பறந்தன. இருபுறமும் சமமான வெப்பம் கனன்றது. ஆனால் ஆரியனுக்கு மட்டுமே தன் மனதில் பட்டதை சொல்லும் தைரியம் இருந்தது. ஆரியன் தன் அருகில் வரும்போது தனக்குள் ஏன் இப்படி ஒரு மாற்றத்தை உணர்கிறாள்? ஆரியன் மீது அவள் ஏன் இவ்வளவு கரிசனை கொள்கிறாள்? அவனின் இருப்பு அவளுக்கு ஏன் இவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? அவன் அவளை மட்டும் விரும்புகிறானா? அதுதான் மின்மினிக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. ஆரியன் முத்தமிட்ட பின் மின்மினி வேகமாக டிரெஸ்ஸிங் ரூமிலிருந்து எழுந்து அலமாரி நோக்கி செல்ல ஆரியனும் வேகமாக மின்மினியின் இடுப்பை பிடித்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். மின்மினி கண்களை மூடிக்கொண்டு, "தயவு செஞ்சு கிளம்புங்க" என்றாள். ஆரியன் குனிந்து மின்மினியின் தோளில் முத்தமிட்டு, "இன்னைக்கு நான் போறதா இல்ல மினி, எனக்கு நீ முழுசா வேணும்" என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே ஆரியன் அவள் தலைமுடியில் இருந்த கிளிப்புகளை அகற்ற ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் ஆரியன் மின்மினியின் பன் கொண்டையை அவிழ்த்து மின்மினியின் தலைமுடிக்குள் முகத்தை மறைத்து கொண்டான். அவளின் கூந்தலில் இருந்து வந்த ஈரமான வாசனை ஆரியனை போதையில் ஆழ்த்தியது. அவன் இதயம் மிகவும் சத்தமாக துடித்தது. ஆரியன் இப்போது சிறிதும் தாமதிக்காமல் மின்மினியை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு அவளை அழைத்து வந்து கட்டிலில் படுக்க வைத்தான். படுக்க வைத்த அதே கணத்தில் அவன் வேகமாக மின்மினியின் மேல் வந்ததால் மின்மினி எதிர்க்க வலுவில்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே சமயம் ஆரியனுக்கும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது கடினமாக இருந்தது. இனி எதற்கும் பொறுக்க முடியாது என்பதாய் அவன் மின்மினியின் உதடுகளுடன் தன் உதடுகளை இணைத்தான். ஆரியன் தந்த ஆழமான முத்தத்தால் மின்மினி உறைந்து போனாள். இந்த நேரத்தில்
ஆரியனின் தோள்களில் அவள் கைகள் வந்தன. மறுபுறம் ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்திருந்தான். சிறிது நேரம் கழித்து மெதுவாக மின்மினியின் இடுப்பை தழுவி மின்மினியை ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி திடீரென்று அமைதியானதால் மின்மினிக்கு முத்தம் கொடுப்பதை நிறுத்தினான். ஹே, மூச்சு விடு. கிஸ் பண்றப்ப இதெல்லாம் அடக்கக்கூடாது. பிரீத் நார்மல் என்றான். ஆரியன் குரலால் கண் திறந்த மின்மினியின் முகம் மூச்சு திணறல் காரணமாக சிவந்திருந்தது. இப்போது அவள் வேகமாக மூச்சுவிட ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை அணைத்துக் கொண்டு அவளை இயல்பாக்க முயற்சித்தான். மெதுவாக அவள் முதுகை தடவி கொடுத்தான். சிறிது நேரத்தில் மின்மினி சாதாரணமானாள். ஆரியன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, "Are you all right?" என்று கேட்டான். மின்மினி ஆரியனிடமிருந்து சற்று விலகி பின் தலையை ஆட்டினாள். "I'm okay. ஆனா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்" என்றாள். ஆரியன் எழுந்து பார்த்தபோது அறையில் தண்ணீர் இல்லை. ஆரியன் தண்ணீர் தேடுவதைக் கண்ட மின்மினி எழுந்து ஆரியனை பார்த்து, "தண்ணி இல்ல, நான் கிழப்ப எடுத்துட்டு வரேன்" என்றாள். அதை கேட்ட ஆரியன் அவளை தடுத்து, இரு, நான் போறேன். நீ இங்கிருந்து எங்கேயும் போயிடாத. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடாத" என்றான். மின்மினி அப்பாவியான முகத்தோடு, "ஏன், எதுக்கு?" என்று கேட்க ஆரியனின் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவள் கன்னங்களை கிள்ளிக்கொண்டே, "நான் வந்து சொல்றேன்" என்று கூறிவிட்டு அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். ஆரியன் திரும்பி வந்தபோது மின்மினி போர்வையால் மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். ஆரியன் அவளிடம் வந்து தண்ணீர் கொடுத்து கொண்டே, "மின்மினி, இந்தா தண்ணி குடி" என்றான். அவன் குரல் கேட்டு எழுந்து அமர்ந்தாள் மின்மினி. தண்ணீரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் தண்ணீர் குடிப்பதை பார்க்க ஆரம்பித்தான். மின்மினி தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அழகை ரசித்துக் கொண்டிருந்த ஆரியனின் நா வறண்டு கொண்டிருந்தது. மின்மினியின் அளவான மார்புகள் அவனை ஈர்த்தது. தண்ணீர் குடிக்கும்போது சிந்திய நீர்த்துளிகள் அவள் ஆடையோடு ஒட்டிக்கொள்ள அவள் அழகால் இவன் கிறங்கினான். ஆரியன் மின்மினியின் போர்வையை அவளிடமிருந்து அகற்றி அவளை முழுவதுமாய் போர்வைக்கு வெளியே கொண்டு வந்தான். மின்மினி அவள் இரு கைகளால் உடலை மூடியபடி, "எனக்கு குளிருது, ப்ளீஸ், பெட்ஷீட் வேணும்" என்றாள். பாகம் 63. ஆரியன் மின்மினியை அவனுடைய அறைக்கு அழைத்து வந்திருந்தான். மென்மையான பாடல்கள் அந்த இரவை மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாள் அவர்கள் இருவருக்குமே மிக முக்கியமான நாளாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆரியனின் அறைக்குள் போர்வைக்குள் கிடந்த மினியை ஆரியன் முழுதுமாய் தனதாக்கும் முயற்சியில் இறங்கினான். முதல் கட்டமாக அவளுடைய போர்வையை அகற்றி தூர போட்டான். ஆரியன் இப்படி செய்ததும் மின்மினி தனக்கு குளிர்வதாக சொல்லி அவளுடைய மார்புகளுக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டாள். இதை கண்ட ஆரியன் அவனுடைய அகலமான மார்பில் அவளுக்கு இடம் கொடுத்தான். அவளை அவன் உடலால் போர்த்தினான். "இப்ப குளிர்தா?" என்று அவன் மெல்லிய குரலில் கேட்க ஆரியனின் கதகதப்பில் மினி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியின் உதடுகளை லேசாக தொட்டு அப்படியே அவளை கைகளில் எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்த்தான். அதன் பின் மின்மினி கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, "என்ன செய்ய போறீங்க?" "நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. யாராவது வரப்போக இருப்பாங்க. நம்மள ஒன்னா பார்த்தா தப்பாயிடும்" என்றாள். இதை கேட்ட ஆரியன் மின்மினியின் கழுத்தில் முத்தமிட்டு, "யாரும் வரமாட்டாங்க. எல்லார்கிட்டையும் முழுசா முள்ளங்கி பத்தையாட்டம் 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கேன்" என்று மௌனராகம் கார்த்தியாய் மாற நம் மின்மினி திவ்யாவானாள். "ஓ, அப்படின்னா சரி" என்று அப்பாவியாக அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் சிரித்துக்கொண்டே அவளை நெருங்க ஆரம்பித்தான். மின்மினியின் கடைசி ஆயுதமும் உடைந்து போக அடுத்தது என்ன செய்வது என்பது புரியாமல் அவள் யோசித்தாள். ஆரியன் இன்று அவளை விட்டுச் செல்ல தயாராக இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அன்றைக்கு அவளுக்கு ரொம்ப வித்தியாசமான பதட்டங்கள் தோன்ற ஆரம்பித்தது. ஆரியன் அவள் அருகில் இருந்த நெருக்கத்தை விரும்பினாலும் கொஞ்சம் வெட்கமாகவும் இருந்தது. ஒரு விசித்திரமான உணர்வு அவள் இதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. தன் காதில் ஆரியன் உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்த மின்மினி தன்னிச்சையாக கண்களை மூடினாள். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்ட ஆரியன் மேலும் முன்னேறினான். அவளுடைய விரல்களோடு ஆரியனின் விரல்கள் கோர்த்திருந்தன. அவள் உதடுகளை தீண்ட நீளும் ஆரியனின் உதடுகளை மின்மினியால் தடுக்க முடியவில்லை. மின்மினியால் பேசக்கூட முடியவில்லை. ஆரியனை பலம் கொண்ட மட்டும் தள்ளி பார்க்க கூட அவளால் இப்போது முடியவில்லை.
இன்றைக்கு ஆரியனின் பிடியில் இருந்து அவள் தப்பிப்பது அவ்வளவு சுலபமல்ல. சில நொடிகள் முத்தங்களில் கரைய திடீரென நினைவு வந்தவனாக மின்மினியை பார்த்து, சாப்பிட்டியா பேப் என்றான். மின்மினி இருந்த நிலைமையில் சாப்பிட்டேன் என்பதை கூட தலையை அசைத்து மட்டும்தான் சொல்ல முடிந்தது. ஆரியன் சிரித்துக்கொண்டே அவள் கன்னத்தை வருடி, குட் கேர்ள் என்றான். அதன்பின் நிம்மதியான ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவளை முழுவதும் முத்தமிட்டான். மெதுவாக அவள் கழுத்தில் முத்தமிட்டுக் கொண்டே அவள் கழுத்துக்கு கீழே முத்தமிட ஆரம்பித்தான். அவன் கைகள் இந்த நேரத்தில் மின்மினியின் இடுப்பில் இருந்தது. ஆரியன் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தான். ஆரியன் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எல்லாம் மின்மினியை சொல்ல முடியாத உணர்வுகளுக்குள் தள்ளிவிட்டிருந்தது. சின்ன சின்னதாய் ரியாக்ட் செய்தபடி அமைதியாய் ஆரியனை முழுமையாய் அனுமதித்தாள். மின்மினியின் முனகல் சத்தங்களால் ஆரியனுக்கு பித்து பிடித்தது. மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவள் உதடுகளை மீண்டும் முத்தமிட ஆரம்பித்தான். முத்தமிடும்போது ஆரியனின் கைகள் மின்மினியின் உடல் எங்கும் தொட்டு கொண்டிருந்தன. ஆரியனின் மூச்சுக்காற்று மின்மினியின் வாயில் மெல்ல உருக அவளை ஆழமாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அதே சமயம் மின்மினியின் மனதில் பல உணர்வுகள் எழுந்தன. ஒரு கணம் ஆரியனை தன்னிடம் இருந்து விலக்க நினைத்தவள் அவளால் முடியவில்லை. ஆரியனின் தீரா அன்பில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போக ஆரம்பித்தாள். ஆரியன் மெதுவாக மின்மினியின் உதட்டில் முத்தமிடுவதை நிறுத்திவிட்டு அவளை அணைத்தான். ஆரியனின் தொடர் முத்தங்களால் மின்மினி மூச்சு வாங்கினாள். இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். ஆரியன் மின்மினியின் கழுத்தில் தன் முகத்தை மறைத்து கொண்டு மெதுவாக, லவ் யூ டியர் என்றான். ஆரியனின் ஹஸ்கி குரல் மின்மினியின் வயிற்றில் பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டது. மூச்சு வாங்கிக் கொண்டே என்றாள். அவள் நார்மலானதும் ஆரியன் அவள் கைகளில் இருந்து வளையல்களை ஒவ்வொன்றாக கழற்றினான். அதே சமயம் மின்மினி அவன் செய்வதை செய்யவிடாமல் தடுத்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் ஆரியனின் மார்பு மின்மினியின் மார்பில் அழுந்த அவளுக்கு மூச்சு முட்டியது. ஆரியனின் எடையை மின்மினி தாங்கிக் கொள்ள முயன்றாள். மீண்டும் ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட ஆரம்பிக்க இதை பார்த்த மின்மினி கண்களை இறுக மூடிக்கொண்டு, ஸ்டாப் இட், என்னமோ வித்தியாசமா இருக்கு என்றாள். அவளுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்று தெரியவில்லை. ஆனால் ஆரியனின் தன் மீதான காதல் அவள் மனதில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் முன்பொரு முறை அவளுக்கு நடந்தது போல தோன்றியது. ஆனால் எங்கே என்பது அவளுக்கு புரியவில்லை. மின்மினி சொன்னதை கேட்ட ஆரியன் அவள் கைகளை முத்தமிட்டபடி, வித்தியாசமால ஒன்னும் இல்ல மேனி, இது நார்மல், இந்த நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று அவளை சமாதானம் செய்தான். ஆரியன் மின்மினியிடம் இருந்து பிரிந்து அவன் ஆடைகளை கழற்றி எறிந்தான். ஆரியன் அவளிடம் இருந்து நகர்ந்ததால் கண்களை திறந்த மின்மினிக்கு ஆரியனின் வெற்று மார்புகள்தான் தென்பட்டது. அவனை அப்படி பார்க்க முடியாமல் சட்டென திரும்பி அவனுக்கு முதுகு காட்டி குறுகி படுத்துக் கொண்டாள். இதை பார்த்த ஆரியனுக்கு ஆனந்தத்தில் புன்னகை வந்தது. ஒரு பூவை நெருங்குவது போல அவளை நெருங்கினான். சிறிது நேரம் மின்மினியின் முதுகில் முத்தமிட்ட ஆரியன் அவளுடைய பிளவுஸின் பட்டன்களை தளர்த்த ஆரம்பித்தான். ஆரியன் இப்படி செய்வதை பார்த்து மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். எதிர்வினையாற்ற முடியாமல் மேலும் சுருண்டவள் தலையணையில் தன்னுடைய பிடியை இறுக்கினாள். அவள் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. ஆரியன் மிகவும் மயக்கும் விதமாக மின்மினியிடம், என்ன பாருமேனி என்றான். இல்லை என்று தலையை ஆட்டினாள் மின்மினி. ஆரியன் மீண்டும் மின்மினியிடம், பிளீஸ் என்ன பாரு என்று கெஞ்சி கேட்க, இந்த முறை மின்மினி ஆரியனின் பேச்சை கேட்டு மெதுவாக ஆரியனை நோக்கி திரும்பினாள். அதற்காகவே காத்திருந்தவன் போல ஆரியன் அவள் ஆடைகளை ஒரே வீச்சில் அகற்ற மின்மினி முற்றிலும் தவித்து போனாள். கைகளால் தன்னை காக்க முடியாமல் தன்னை ஆரியனின் பார்வையிலிருந்து ஒளித்துக் கொள்ள அவன் மார்பிலேயே தஞ்சமடைந்தாள். ஆரியன் புன்னகைத்துக் கொண்டே அவளை கட்டிக்கொண்டான். ஐ லவ் யூ மின்மினி என்றான். சிறிது நேரத்தில் ஆரியனின் உடைகளுடன் மின்மினியின் உடைகளும் தரையில் சிதறி கிடந்தன. இருவருக்கும் இடையில் நூலிழைகள் கூட இனி தடையில்லை. ஆரியன் மின்மினியை முழு மனதுடன் நேசிக்க விரும்பினான். அதே சமயம் ஆரியன் காதலில் தொலைந்து போன மின்மினி ஆரியனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருந்தாள். காதலின் முதல் பாஷையான முத்தங்களில் இருந்து அவன் ஆரம்பித்தான். மின்மினிக்கும் ஆரியனின் செய்கைகள் தேவையான ஒன்று போல இருந்தது. சில இடங்களில் ஆரியனின் உதடுகள் படும்போது அவளுடைய இதயம் குதித்து வெளியே வந்துவிடுமோ என்கிற அளவிற்கு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
பயத்தில் மின்மினியின் கைகள் அருகிருந்த போர்வையை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டன. சில இடங்களில் ஆரியன் வலி தந்தான், சில இடங்களில் அவனே இதமும் தந்தான். மின்மினி உலகம் மறந்து ஆரியனோடு கலந்தாள். ஆரியன் இன்று மின்மினியை முழுவதுமாக தன் சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினான். மின்மினியையும் தன்னையும் போர்வையால் மூடினான். அப்போது இரவு 1 மணி ஆகியிருந்தது. மின்மினியுடனான தன்னுடைய பிரியத்தை கட்டிலில் காட்டிய ஆரியன் அந்த நேரம் சோர்வடைந்து தூங்க ஆரம்பித்திருந்தான். அதே நேரம் அவன் இன்னும் அன்புடன் மின்மினியை தன் கைகளில் சேர்த்திருந்தான். இன்று மின்மினி, ஆரியன் இருவரும் உண்மையான கணவன் மனைவியாக மாறி இருவரும் உடலாலும் மனதாலும் ஒருவரில் ஒருவர் சரிசமமாக கலந்தனர். வெளியே மருதாணி விழா எப்போது முடிந்தது என்று கூட இருவருக்கும் தெரியவில்லை. உள்ளே மருதாணியின் சிவப்பை அவர்கள் படுத்திருந்த போர்வை பூசிக்கொண்டது பற்றிய பிரக்ஞை இல்லாமல் அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியனின் அசைவுகள் தந்த அயர்ச்சியால் மின்மினியும் தூங்கிக் கொண்டிருந்தாள். இருவரும் அவரவர் உலகத்தில் தொலைந்து போனார்கள். காலையில் மின்மினி கண்களை திறந்தபோது ஆரியன் கைகளில் தன்னை கண்டாள். நேற்று இரவு நடந்ததை நினைத்து மின்மினியின் முகம் மீண்டும் சிவக்க ஆரம்பித்தது. ஆரியனிடமிருந்து தன்னை பிரித்து கொள்ள முயன்றாள். ஆனால் ஆரியன் அவளை தன் கைகளில் இறுக்கி பிடித்திருந்தான். ஆரியனின் வலிமை தாண்டி அவனிடம் இருந்து தன்னை பிரிக்கும் தெம்பு மின்மினிக்கு இல்லை. அவளுடைய உடல் முழுவதும் அணு அணுவாக வலித்துக் கொண்டிருந்தது. மின்மினிக்கு இப்போது ஆரியன் மீது கோபம் வந்தது. வேகமாக ஆரியனை அசைத்தாள். ஆரியன் கண் திறந்தான். ஆரியன் கண் திறந்ததும் மின்மினியை பார்த்தான். மின்மினியை பார்த்த ஆரியன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. மின்மினியின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு, "குட் மார்னிங் லிட்டில் ஹார்ட்" என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் வாயை பொத்திக்கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். ஆரியன் தன் கையால் மின்மினியின் முகத்தை திருப்பி, "என்னாச்சு ஏஞ்சல்? ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா என்ன?" என்று அப்பாவி போல் கேட்டான் ஆரியன். மின்மினி கோபமாக, "ஆரியன், நான் செம கோவத்துல இருக்கேன். நான் இப்ப உங்க கூட பேசுற மூட்ல இல்ல" என்றாள். இதை கேட்ட ஆரியன் ஆச்சரியப்பட்டான். "நீ பேச மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ண? நீ ஓகேன்னு தெரிஞ்சப்புறம் தானே நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன்" என்றான் ஆரியன். "இத பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல" என்றவள், "நான் வலிக்குதுன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் கேட்கவே இல்ல" என்றாள். இதை கேட்ட ஆரியன் முதல் நாள் இரவை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தான். ஒரு குறிப்பிட்ட தருணத்திற்கு மேல் அவன் செவிகள் மட்டுமல்ல, அவனே அவனிடம் இல்லை. மினி பேசிய எந்த ஒரு வார்த்தையும் அவன் காதில் விழவில்லை. ஒரு பெரும் தவத்திற்கு பின்னர் கடவுளை நேரில் கண்ட பக்தன் போல மின்மினிக்குள் தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்திருந்தான் ஆரியன். அதை நினைத்ததும் ஆரியனுக்கு மறுபடி புன்னகை வந்தது. மின்மினியை போர்வைக்குள் இறுக்கிக் கொண்டான். "சாரி டார்லிங், நேத்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் உன்னை நிறுத்தி நிதானமா லவ் பண்றேன்" என்றான். வேறு யாராவதாக இருந்தால் ஆரியனின் பிரியத்திற்கான அங்கீகாரத்தை அப்போதைக்கப்போதே கொடுத்திருப்பார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த மின்மினிக்கு இதையெல்லாம் ரசிக்க முடியவில்லை. ஏற்கனவே அவள் பயங்கர தர்ம சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள். "கொஞ்சம் என்னை விடுறீங்களா ப்ளீஸ், நான் ரெஸ்ட் ரூம் போகணும்" என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே வழிவிட்டான். மின்மினி போர்வையில் இருந்து முழுதாக வெளியே வந்ததும் தான் தன்னுடைய ஆடைகளின் மீதங்கள் ஆரியனிடம் இருப்பதை உணர்ந்தாள். ஆரியன் குறும்பாக சிரித்தான். "கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஆளு" என்று கடிந்து கொண்ட மின்மினி பெட்ஷீட்டில் இருந்த இரத்தக்கரையை பார்த்து பதட்டமானாள். இப்போதுதானே தனக்கு பீரியட்ஸ் முடிந்தது, அதற்குள் எப்படி என்று யோசித்தாள். "எல்லாம் உங்களால நான் மறுபடியும் பீரியட்ஸ் ஐட்டம் போல இருக்கு" என்று முனகினாள். இதை கேட்ட ஆரியன் சிரித்தான். "என்னோட மைனர் பிரெயின் மாடல் அழகி, இது அதெல்லாம் இல்ல" என்றான். மின்மினி தன்னுடைய ஆடைகளின் மீதங்களை சேகரித்து அணிந்து கொண்டே அவனை பார்க்க, "ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ்ல சம்டைம்ஸ் இது ஒரு சிலருக்கு நடக்கும், நிறைய பேருக்கு நடக்காது. அதனால தப்பெல்லாம் ஒன்றும் இல்ல, இட் டிபெண்ட்ஸ்" என்று அதற்கான லெக்சரை ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் மின்மினியின் காதுகள் கூசின. காதுகளை பொத்திக் கொண்டவள், "போதும் போதும், எனக்கு எதுவும் தெரிய வேணாம்" என்று கத்திக்கொண்டே அந்த பெட்ஷீட்டை உருவினாள். "ஸ்ருதி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே" என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு பாத்ரூமை நோக்கி நடக்க ஆரியன் அவளை வேகமாக வந்து ஏந்தி கொண்டான். "இனிமே உனக்கு இது பத்தையெல்லாம் நானே சொல்லித்தரேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க வேண்டாம்"
மாமாக்கு இதுல எல்லாம் பிராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி. தயவு செஞ்சு இதை பத்தியெல்லாம் வெளியில யார்கிட்டையும் பேசிடாத என்று அவளை தூக்கிக் கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றான் ஆரியன். ஆரியன் இறக்கிவிட்டது முதல் வேலையாக அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தினாள் மின்மினி. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆரியன், நானும் நீயும் குளிச்சா டைம் மிச்சமாகும் டார்லிங் என்றான். வெக்கம்னா என்னன்னே தெரியாது போல என்று முனங்கிய மின்மினி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் தனியா தான் குளிப்பேன் என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து படுக்கை அறைக்கு வந்தான். அன்றைக்கு அவன் அதீத சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தான். பாடிக்கொண்டே தன்னுடைய மொபைல் போனை செக் செய்தவன் அப்படியே முகம் மாறினான். முதல் நாள் இரவில் இருந்து ஷாலினி அவனுக்கு 50 முறைகளுக்கு மேல் அழைத்திருந்தாள். பாகம் 64. ஆரியன் போனை எடுத்ததும் போன் ஸ்கிரீனை பார்த்து, இந்த ஷாலினிக்கு வேற வேலையே இல்லையா? நைட் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கா. இனிமே இவளை சைக்கோ ஷாலினின்னு தான் கூப்பிடணும் என்று தனக்குள்ளாக பேசிக்கொண்ட ஆரியன் சித்தார்த்திற்கு டயல் செய்தான். கால் வரும்போது சித்தார்த் தூக்கத்தில் இருந்தான். ஆரியனின் அழைப்பு அவனை எழுப்பியது. கண்ணை திறக்காமலேயே போனை தேடிய சித்தார்த் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நிவாசினியின் முகத்தில் கை வைத்தான். சித்தார்த்தின் கை நிவாசினியின் மூக்கை தொட்டதும் நிவாசினி எழுந்து சித்தார்த்தை ஒரு அறை விட்டாள். இரும மாடு, போன் அந்த பக்கத்துல இருக்கு, ஏன் உயிரை வாங்குற என்றபடி மீண்டும் படுத்துக்கொண்டாள். சித்தார்த்துக்கு நிவாசினியின் அறையால் தூக்கம் முழுதாய் கலைய எழுந்து கட்டிலில் அமர்ந்தான். சித்தார்த் அவள் கன்னத்தை வருடியபடி, சாரி நிவாமா, நீ தூங்கு என்று போனை எடுத்து ஹலோ என்று தாழ்ந்த குரலில் பேசினான். மறுபுறம் ஆரியன் சித்தார்த்தின் அழைப்பை எடுத்தவுடன் 8 மணிக்கு வீட்டுக்கு வா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். சித்தார்த் கிண்டலாக, யாரா இவன், நைட்டெல்லாம் நான் சரியாவே தூங்கல, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுறா என்றான். ஒழுங்க மரியாதையா 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, இப்ப மணி 6 தான் ஆகுது என்று ஆரியன் சொல்ல, சித்தார்த் சரிடா என்றவன் ஏதோ நினைவுக்கு வந்து, நைட்டெல்லாம் ஷாலு உன்னை தேடிக்கிட்டே இருந்தா, நீ அவளை மீட் பண்ணியா என்று கேட்டான். இதை கேட்ட ஆரியன், அந்த சைக்கோட்டிருந்து எனக்கு 50 மிஸ்டு கால் வந்திருக்கு, அவ எதுக்கு என்ன தேடுறா என்று ஆரியன் கேட்க, சித்தார்த் கட்டிலில் இருந்து எழுந்து ஜன்னல் பக்கம் வந்து, எனக்கு என்ன தெரியும், நேத்து பார்ட்டில நீயும் மினியும் ஜோடியா எஸ் ஆயிருந்தீங்க, இத ஷாலினி கவனிச்சுட்டா, நீயும் மினியும் ஒன்னா இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நிவா ஹெல்ப்போட ஷாலினிய சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். நீ போன் எடுக்கலைன்னதும் அவ உன் ரூமுக்கு வர்றதா இருந்தா, நாங்க தான் அவளை டைவர்ட் பண்ணி விட்டோம் என்றான். ஆரியன், ஆமா, என் போன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சா, அவ கூப்பிட்டதே தெரியல என்றான். அவன் சொல்வதை கேட்ட சித்தார்த், ஓ சைலண்ட் மோட்ல போனை வச்சுட்டு சார் வயலண்டா என்னாச்சும் பண்ணீங்களா என்று கேட்டான். ஆரியனும் சித்தார்த்தும் அதன் பின் கொஞ்ச நேரம் போனில் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து மின்மினி குளித்துவிட்டு பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். அவள் அறைக்கு வந்து பெட்ஷீட்டை மாற்றத் தொடங்கினாள். சித்தார்த்திடம் போனில் பேசிக் கொண்டிருந்த ஆரியனின் கண்களில் மின்மினி விழ, அவன் மின்மினியை பார்த்ததும் தான் போனில் பேசுவதையே மறந்துவிட்டான். அப்போது மின்மினி பாத்ரூப் அணிந்திருந்தாள். அது அவள் முழங்கால் வரை நீண்டு கொண்டிருந்தது. அவளது நீண்ட ஈரமான கூந்தல் அவள் இடுப்பு வரை வந்து கொண்டிருந்தது. மேலும் ஈரமாக இருந்ததால் அவள் முகத்தில் சில முடிகள் ஒட்டி கொண்டன. போனில் திடீரென ஆரியன் அமைதியாகிவிட, சித்தார்த் ஹலோ ஹலோ என்று கத்தியதால் நினைவுக்கு வந்த ஆரியன், சரி நீ 8 மணிக்கு இங்க வந்துரு, மீதியை பேசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே போனை துண்டித்துவிட்டு மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான் ஆரியன். அதே சமயம் மின்மினியும் தன் வேலையில் மும்முரமாக இருந்தாள். மின்மினி பெட்ஷீட்டை மாற்றி இருந்தாள். அவள் அறியாமல் ஆரியன் அவளை பின்னாலிருந்து தன் கைகளில் தூக்கினான். ஹலோ, என்ன எதுக்கு இப்ப இப்படி பண்றீங்க என்று மின்மினி கத்த, ஆரியன் மின்மினியை கீழே இறக்கிவிட்டு, நீ ஒவ்வொரு வாட்டியும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க மினி என்றான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மின்மினி, நான் உங்களை ஏமாத்துறனா என்று கேட்டாள். ஆரியன் அமைதியாக இருந்தான். முகத்தில் அழகான புன்னகையுடன் மின்மினியின் உதடுகளை பார்த்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் மின்மினியின் உதடுகள் ரோஜா இதழ்கள் போல இருந்தது. பால் போல் தெளிந்த அவள் முகம் ஆரியனை கவர்ந்து கொண்டிருந்தது.
இதை கவனித்த மின்மினிக்கு ஆரியன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரிந்தது. ஆரியன் தன் உதடுகளை மின்மினியின் உதடுகளுக்கு அருகில் கொண்டு வர ஆரம்பித்ததும் மின்மினி வேகமாக ஆரியனின் உதடுகளில் கையை வைத்தாள். மின்மினி ஆரியன் கண்களை பார்த்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறமா கிஸ் பண்ணட்டுமா என்று கேட்டாள். ஆரியன் ஒரு கையால் தன் உதடுகளில் இருந்து மின்மினியின் கையை எடுத்து விலக்கி அவள் கையை முத்தமிட்டு, சரி, நீ ட்ரெஸ் பண்ணு, அதுக்குள்ள உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வர சொல்றேன் என்றான். ஆரியன் மின்மினியை விட்டு விலகி நடக்க முற்பட்ட போது மின்மினி அவனை தடுத்து, ஃபாஸ்ட் ஏதாவது ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்புறமா வெளியே போங்க என்றாள். அப்போது ஆரியன் உடை அணிந்திருக்கவில்லை, பாக்ஸர்ஸுடன் இருந்ததால் மின்மினி அவளை தடுத்ததும் மின்மினியை பார்த்து, ஹேய், நான் அப்படியெல்லாம் என்னை எல்லாருக்கும் ஷோ பண்ணிட மாட்டேன், பயப்படாத. நான் கல்பனா ஆண்டிக்கு ஃபோன் பண்ண போறேன், பிரேக்ஃபாஸ்ட் அவங்க நம்ம ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க என்றான். ஐயா, அப்படின்னா ஓகே, எனக்கு கீழே போய் அவங்க கூடலாம் சாப்பிடவே பிடிக்கல, தேங்க்யூ என்று ஆரியனை கட்டி கொண்டாள் மின்மினி. கீழே காலை வழிபாடு முடிந்து லிவிங் ஏரியாவிற்கு வந்த ஆச்சி சோஃபாவில் அமர்ந்தார். முந்தின நாள் இரவில் இருந்து மின்மினி அவருடைய கண்களில் தட்டுப்படவில்லை. நிவாசினியிடம் கேட்டதற்கு மருதாணி இடும்போது காந்திமதி நடந்து கொண்ட விதம் பற்றியும் அதன் பின்னரே மின்மினி அவளுடைய அறைக்கு போய்விட்டதாகவும் ஆச்சியிடம் தகவல் சொன்னாள். அதனால் ஆச்சி மேலும் கவலையாக இருந்தார். தன்னால் மின்மினி இவ்வளவு அவமானப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கல்பனாவை அழைத்த ஆச்சி, நீ மின்மினியை போய் கூப்பிட்டு வா, அவ ஏன் காலையில பூஜைக்கு கூட வரல என்று கேட்டார். ஆச்சி சொல்வதை கேட்டுவிட்டு கல்பனா ஏதோ பேசுவதற்கு முன் ஆச்சி அவளை தடுத்து ஒரு பணியாளிடம் மின்மினியை கீழே வரும்படி சொல்லச் சொன்னார். கல்பனா அந்த பணியாளிடம் வேகமாக, இல்ல, நான் போய் சொல்லிக்கிறேன், நீங்க போக வேணாம், மத்த வேலைய பாருங்க என்றார். கல்பனாவிற்கு ஆச்சியின் கண்களை பார்த்து பொய் பேச தைரியம் இல்லை. அதனால் கல்பனா தலையை குனிந்து கொண்டு, இல்லங்க ஆச்சி, நேத்து மெஹந்தி ஃபங்க்ஷன்ல பசங்க ரொம்ப நேரம் முழிச்சிருந்தாங்க, அதனால மினி தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளாவே வந்துருவா என்றார். மின்மினி அவள் அறையில் இல்லை. கல்பனாவுக்கு இது நன்றாகவே தெரியும். மின்மினி ஆரியன் அறையில் இருப்பதும் அவருக்கு தெரியும். காரணம், அவர் காலையில் மின்மினியின் அறைக்கு சென்றபோது அவள் அறையில் இல்லை. நடந்த இதற்கும் மினி காரணமில்லை, ஆரியனும் காரணமில்லை. சின்னஞ்சிறுசுகளை பிரித்து வைக்க நினைத்ததுதான் தவறு. ஆனால் ஆச்சிக்கு நடந்தது தெரிந்தால் ஆரியன் மற்றும் மின்மினி இருவரும் இந்த அதிகாலையிலேயே ஆச்சியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனாலேயே கல்பனா எதுவும் பேசாமல் இருந்தார். அதே நேரம் மின்மினியின் அறையில் இருந்து ஷாலினி வெளியே வந்து கொண்டிருந்தாள். மின்மினி பாத்ரூமிலிருந்து வெளியே வர ஆரியன் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு வந்தான். ஆரியன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றான். எதுவும் பேசாமல் தன்னுடைய ஆடைகளை தேடினாள் மினி. க்ளோஸ்டு நெக் வைத்த ஆடைகள் எதுவுமே அங்கே இல்லை. எல்லாம் மினியின் அறையில் மாற்றப்பட்டிருந்தது. புடவையைத்தான் அவள் கட்டியாக வேண்டும். ஆனால் அவள் தாலியை மறைக்க முடியாது. தாலியை மட்டுமா மறைக்க முடியாது? நேற்றைக்கு இரவு ஆரியன் நடந்து கொண்ட விதத்தால் மின்மினி உடலெங்கும் அதன் தடயங்கள் இருந்தது. எப்படி வெளியே போவது என்று மினி யோசித்துக் கொண்டே அப்போதைக்கு ஒரு புடவையை எடுத்து உடுத்தினாள். அது ஒரு சிவப்பு நிற வெயிட்லெஸ் சாரி. அதன் பிளவுஸ் பேக் நெக் வைத்து தைக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்தில் மின்மினி கிட்டத்தட்ட புடவையை உடுத்தியிருந்தாள். ஆனால் பிளவுஸின் ஹூக்குகளை அவளால் போட முடியவில்லை. அவள் தீவிரமாக அதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்த போது அவள் கழுத்தில் அனல் காற்றுப்பட அவள் திரும்பி பார்த்தாள். ஆரியன் அவளுக்கு மிக அருகில் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான். நீ ரொம்ப அழகா இருக்க மினி என்று ஆரியனை மினி அமைதியாக பார்த்தாள். ஆரியன் கண்கள் மின்மினியின் முகத்தில் சென்று அவள் மார்பில் மீண்டும் ஒருமுறை நின்றது. மின்மினிக்கு ஆரியன் என்ன செய்ய போகிறான் என்பது புரிந்தது. ஆச்சி என்ன தேடுவாங்க ஆரியன், பிளீஸ், நான் போனும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். இன்னைக்கு நீ எங்கேயும் போறதில்ல மினி, இந்த ரூம்ல தான் இருக்கணும். நான் ஆச்சி கிட்ட பேசிக்கிறேன் என்றபடி அவள் ஆடையை அணிய அவளுக்கு உதவினான். அதே நேரம் அவள் பளபளக்கும் சருமம் அவனை ஈர்க்க அவளை முத்தமிட ஆரம்பித்த ஆரியன் மீண்டும் மின்மினியை அலமாரிக்கு அருகில் தள்ளினான். ஆரியனின் இந்த மாதிரியான ஆவேச முத்தங்களுக்கு மினி பழகி இருந்ததால் அவள் உடல் வலி கூட பறந்து போனது. அவளும் அவனை கட்டிக்கொண்டாள். எனக்கு நீ வேணும் மினி என்று ஆரியன் கண்களை திறக்காமலேயே பேசினான்.
அவன் குரல் கேட்டு மின்மினி மெல்ல கண்களை திறந்தபோது ஆரியன் முகம் அவள் எதிரே தெரிந்தது. ஆரியன் மின்மினியின் ஒரு கையை தன் கைக்குள் எடுத்து அவளை அன்பாக முத்தமிட்டு, எனக்கு எப்படின்னு சொல்ல தரல மினி. நீ எந்த செகண்ட்ல எனக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இங்க வந்துட்ட என்று ஆரியனின் மார்பில் மினியின் கைகளை வைத்துக் கொண்டான். இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல என்று குழந்தை போல கேட்ட ஆரியன், என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல மினி. நீ என் கூட கடைசி வரைக்கும் வேணும், சாகர வரைக்கும் வேணும் என்று ஆரியன் பேச, மின்மினி வெட்கத்தில் கண்களை தாழ்த்தி ஆரியனை மெதுவாக அணைத்து கொண்டாள். ஆரியனை அணைத்து கொண்ட மின்மினி, நீங்க எப்பவுமே என்னை இதே மாதிரி லவ் பண்ணுவீங்க தானே என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை இறுக்கமாக அணைத்து கொண்டு, சத்தியமா இதே மாதிரி லவ் பண்ணுவேன், ஒரு துளி கூட மாற மாட்டேன், ப்ராமிஸ் என்றான். மின்மினி ஆரியன் மார்பில் தலை வைத்து, எனக்கு வயசானப்புறம் கூட நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா என்று ஆரியனை பார்த்து கேட்டாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்த ஆரியன், உனக்கு 100 வயசானாலும் நான் உன்னை இதே மாதிரி லவ் பண்ணுவேன், நோ சேஞ்ச். ஆச்சி ஐயா மாதிரி ஆனப்புறம் கூட நாம இப்படியே அவங்கள மாதிரி ஒன்னாவே இருப்போம் என்று அவளை முத்தமிட்டான் ஆரியன். அதில் 1000 ஜென்மத்திற்கான பிரியங்கள் ஒளிந்திருந்தன. ப்ராமிஸ் என்று மின்மினி தன்னுடைய உள்ளங்கையை நீட்ட, ஆரியன் அதனை வாங்கி முத்தமிட்டபடி ப்ராமிஸ் என்றான். மின்மினி மகிழ்ச்சியடைந்து மீண்டும் ஒருமுறை ஆரியனை அணைத்துக் கொண்டாள். அதே நேரம் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆரியன் மினியிடம் அங்கேயே இருக்குமாறு சொல்லிவிட்டு கதவை திறக்க விஜி காலை உணவை கொண்டு வந்திருந்தாள். ஆரியன் அங்கிருந்தே அதை வாங்கி கொண்டு கதவை மீண்டும் சாத்தினான். உணவின் வாசனை அழைக்க மின்மினி புடவையை சரி செய்வதை விட்டுவிட்டு ஓடி வந்தாள். டீபாயில் வைக்கப்பட்டிருந்த பிரேக்ஃபாஸ்டை பார்த்ததும் வேகமாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஆரியன் அதனை பார்த்து சிரித்தான். அதன் பின்னே தவறை உணர்ந்த மினி ஆரியனுக்கும் உணவை ஊட்டிவிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் மினி மீண்டும் புடவையை சரியாக கட்டிக்கொண்டாள். ஆரியன் அவனுக்கான ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டான். டர்க்வைஸ் ப்ளூ ஷர்ட்டில் அவன் அட்டகாசமாய் மின்னினான். அதன் பின் என்ன நினைத்தானோ தெரியவில்லை, மினிக்கு மேட்சாக மெரூன் ஷர்ட் ஒன்றை தேடி எடுத்தான். அதன் மேல் பிளாக் பிளேசர்ஸ் அணிந்தான். தலையை ஜெல் போட்டு செட் செய்தான். மின்மினி கண்ணை வைக்காமல் ஆரியனை ரசித்து பார்க்க ஆரம்பித்தாள். டிரெஸ் செய்து முடித்த ஆரியன் அவளை அவன் அருகே அழைத்தான். அவள் வேகமாக போக ஆரியன் மொபைலை எடுத்து அவர்கள் இருவரையும் முதல் முறையாக செல்போனில் படம் பிடிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்ததும் மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன போட்டோ எடுக்காத, எனக்கு அது பிடிக்காது என்று முன்பொரு முறை ஆரியன் அவளிடம் கத்தியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவன் திடீரென்று மின்மினி கன்னத்தில் முத்தமிட்டு அதை செல்ஃபியாக மாற்றிக் கொண்டிருந்தான். மின்மினியின் வெட்கங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க அவள் சிவப்பேரிய கண்ணங்களுடன் மேலும் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டான் ஆரியன். அதே நேரம் அவனுக்கு சித்தார்த்திடமிருந்து போன் வர அவன் மின்மினியிடம், இங்கே இரு, ரூமை விட்டு எங்கேயும் போகாத, கொஞ்ச நேரம் தூங்கு, நான் இப்ப வந்துடுறேன் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து வெளியேறினான். தோட்டத்தில் சித்தார்த் அவனுக்காக காத்திருந்தான். எதுக்குடா என்னை 8 மணிக்கு வர சொன்ன? நைட்டு எவ்ளோ லேட்டா தூங்குனேன்னு எனக்கு தான் தெரியும் என்று போலியாக சோம்பல் முறித்தான் சித்தார்த். ஆரியன் பதிலுக்கு கிண்டல் செய்யாமல் அமைதியாக இருந்தான். சித்தார்த் ஆரியனிடம், சொல்லு டியூட், எதுக்கு வர சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்றான். நான் எனக்கும் மினிக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்த வெளி உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணலான்னு இருக்கேன். எங்க மேரேஜ் பத்தி மீடியாக்கும் சேர்த்தே அனௌன்ஸ் பண்ண போறேன் என்றான். இதை கேட்ட சித்தார்த் வாய் பிளந்தான். அது இருக்கட்டும், இத பத்தி ஆச்சி ஐயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டியா என்று சித்தார்த் கேட்க, ஆரியன், இல்ல சித், ஆச்சிக்கும் ஐயாக்குமே இது சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது என்றான். அதன் பின் சுதாரித்து கொண்ட சித்தார்த், ஆர்யா, தியா கல்யாணம் முடிஞ்சதும் தானே இத பத்தி பேசுறதா இருந்த, இப்ப எதுக்கு அவசரப்படுற? ஒரு நாள் பொறுக்க முடியாதா என்று கேட்டான். பாகம் 65. ஆரியன் சித்தார்த்திடம், இப்போதைக்கு ஆச்சி ஐயா கிட்ட நான் இத பண்ண போறேன்னு சொல்ல போறதில்ல என்று சொல்லிவிட்டு தோட்டத்தில் கிடந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தான் ஆரியன்.
சித்தார்த் அவனை பின்தொடர்ந்து சென்று அவனோடு அமர்ந்தபடி, சரி எனக்கு புரியுது ஆரி, பட் இன்னைக்கு தியாவோட கல்யாணம், அது நல்லபடியா முடிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு உன்னோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுப்போம் என்றான் ஆரியனிடம். ஆரியன் இதை கேட்டு சிரித்தான். ஆல்ரெடி நியூஸ் மீடியாக்கு போயிடுச்சு சித் என்றான். சற்று ஆச்சரியப்பட்ட சித்தார்த், என்ன சொல்ற ஆரி? எனக்கு புரியல, மீடியாக்கு எப்படி நியூஸ் போகும் என்று கேட்க, ஆரியன் தனது போனை எடுத்து இன்ஸ்டா அக்கவுண்டை திறந்து அவனுடைய திருமண புகைப்படங்களை ஒவ்வொன்றாக காட்டினான். சித்தார்த் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அதிர்ச்சி அடைந்த அவன் ஆரியனிடம், ஓ மை காட், இதெல்லாம் நான் உன் மேரேஜ் அப்ப என் போன்ல எடுத்த பிக்ஸ் என்றான். தெரியும், ஆபீஸ்ல உன் சிஸ்டத்துல இருந்து தான் எடுத்தேன். ஒரு நியூஸ் சீக்கிரம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா அதுக்கு சோசியல் மீடியா தான் சரி. நான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலயும் இதை அப்டேட் பண்ணிட்டேன். மீடியாக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். நைட் தியா மேரேஜ் ரிசப்ஷனுக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கும் என்று சிரித்தான் ஆரியன். சித்தார்த் ஆரியனை முறைத்து, சரி மீடியா வந்தா என்ன நடக்கும்? எனக்கு புரியல, கிளியரா சொல்லு என்றான். ஆரியன் சோஃபாவில் வசதியாக அமர்ந்து நிதானமாக, இன்னைக்கு மீடியா வரணும். ஆரியன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரியன் 2 பேரும் போட்டோஸ்க்கு போஸ் கொடுப்போம் என்றான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தியா மேரேஜ் திருப்பூட்டுதல் ஃபங்க்ஷனுக்கு நான் மினிய ஏன் கூட கூட்டிட்டு போறேன், என்னோட வைஃபா. அப்படி இல்ல அவ வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னா நானும் போறதில்ல என்றான். இதை கேட்டு சித்தார்த்தின் மனம் நிம்மதியானது. அப்ப இனிமே நீ மினியோட லைஃப் லாங் ஒன்னா வாழ போற, அப்படிதானே என்று கேட்டான். ஆரியன் சிரித்து கொண்டே, எஸ் ஃபார் ஷியோர், இனி எனக்கு மின்மினி தான் எல்லாம். அவ தான் என் லைஃப் ஃபுல்லா என் கூட வரப்போறா. அதை நான் எல்லார்கிட்டையும் டிக்ளேர் பண்ண போறேன் என்றான். ஆரியனின் பேச்சை கேட்டு மௌனமானான் சித்தார்த். ஏதோ யோசித்து விட்டு ஆரியனிடம், நீ நிமிஷாவோட சாப்டர் பத்தி மறந்துட்டியா ஆரி? அவ கண்டிப்பா மினிய நிம்மதியா இருக்க விடமாட்டா என்றான். அதற்கு ஆரியன், மின்மினி என் உயிர், நான் அவளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். எது வந்தாலும் அவ எனக்கானவ, அவளை காப்பாத்துறது ஒரு புருஷனா என் கடமை. நிமிஷா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா, அத என்னால மாத்த முடியுமான்னு தெரியல. அவ லண்டன்ல இருந்து வந்த உடனே நான் பேசணும். ஆனா அதுக்கப்புறமும் அவ மினிய ஏதாவது கஷ்டப்படுத்த நினைச்சான்னா அப்புறம் நான் என் ரூட்ல போய் அவளை காலி பண்ண வேண்டியிருக்கும் என்றான். ஆரியனின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்த சித்தார்த் அவனை கட்டி கொண்டான். அதே நேரம் ஆரியன் அறையை சுத்தம் செய்ய விஜி உள்ளே வந்தாள். அறைக்குள் வந்த விஜி கட்டிலில் மின்மினி தூங்குவதை பார்த்து, ஓ மினிகா, நீங்க இங்க தூங்குறீங்க? ஆச்சி உங்களை கீழே தேடுறாங்க என்று சொன்னபடி அமைதியாக அறையை சுத்தப்படுத்தி விட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அதே நேரம் ஷாலினி வேகமாக ஆரியனின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் பார்வை படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மின்மினியின் மீது விழுந்தது. மின்மினி ஆரியனின் கட்டிலில் தூங்குவதை பார்த்த ஷாலினிக்கு கோபம் வந்தது. அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு கட்டிலின் ஓரத்தில் வைத்திருந்த தண்ணீர் நிரம்பிய ஜக்கை எடுத்துக்கொண்டு மின்மினியிடம் சென்று நேரடியாக அவள் மீது ஊற்றினாள். அதே சமயம் முகத்தில் தண்ணீர் விழுந்ததால் மின்மினி துடித்து எழுந்தாள். ஷாலினி கோபமாக பல்லை கடித்துக் கொண்டு மின்மினியிடம், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த கட்டில தூங்குவ? நான் நேத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரியனை வளைச்சு போட ட்ரை பண்றியா? உன்ன மாதிரி பொண்ணுங்க எங்க பசங்களை கவுக்க எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் வேணா போவீங்கன்னு எனக்கு தெரியும்டி என்று கத்தினாள் ஷாலினி. ஷாலினியின் அலறலில் மின்மினியின் தூக்கம் முழுவதுமாக கலைந்தது. கைகளால் முகத்தை துடைத்துக் கொண்டு, என்ன சொல்றீங்க? எதுக்கு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க என்றாள். மின்மினியின் பேச்சில் ஷாலினி மேலும் எரிச்சல் அடைந்தாள். அவள் மின்மினியின் கையை இறுக்கமாக பிடித்து கட்டிலில் இருந்து அவளை கீழே இறக்கிவிட்டாள். அப்போது மின்மினியின் கழுத்தை நோக்கி ஷாலினியின் கண்கள் சென்றது. மின்மினியின் கழுத்தில் இருந்த அடையாளத்தைக் கண்டு ஷாலினி அதிர்ந்து போனாள். இப்போது அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நேற்றைய ஃபங்க்ஷனில் இருந்து மின்மினியும் ஆரியனும் திடீரென காணாமல் போனது அவளுக்கு புரிந்தது. ஷாலினி ஃபங்க்ஷன் முடிந்து மின்மினியை தன் அறையில் பார்க்க சென்றபோது மின்மினி அறையில் இல்லை. அதாவது இரவு முழுவதும் இவர்கள் இருவரும் இங்கே ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஷாலினி இப்போது கோபமாக மின்மினியின் கையை பிடித்து அவளை இழுத்துக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தாள். மின்மினி அதிர்ச்சியில் இருந்தாள். ஷாலினியிடம் என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஷாலினி அவளை இழுக்கும் விதம் காரணமாக மின்மினி நடக்க சிரமப்பட்டாள்.
ஏற்கனவே அவளுக்கு உடம்பில் வலி அதிகமாக இருந்தது. அதற்கு மேல் ஷாலினி அவளை இப்படி நடத்துவது அவளுக்கு கோபத்தை வரவழைத்தது. மின்மினி ஷாலினியை நோக்கி, ஷாலினி, லீவ் மீ, என்னை எங்க கூப்பிட்டு போற? கை வலிக்குது, விடு என்றாள். ஆனால் ஷாலினியின் கோபம் முழுமையாக இருந்தது. அவள் கோபமாக மின்மினியை அறையை விட்டு வெளியே இழுத்து வந்து, உனக்கு எவ்ளோ நெஞ்சு தைரியம் இருந்தா எங்க ஆரி ரூம்ல நைட் ஸ்டே பண்ணிருப்ப? ஃபங்க்ஷன் டைம்ல யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? காந்தி ஆண்டி சொன்னது சரிதான். உங்கள மாதிரி கேவலமான ஜென்மங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது. பணக்கார பையனை வளைச்சு போடத்தானே நீ உன் ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டிருக்க என்று வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தாள். என் கூட வா, நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு நான் ஆட்சிக்கு ப்ரூவ் பண்றேன். நீ நல்லவனை எல்லாரும் நம்புறாங்கல்ல, நீ என்கிட்ட வசமா சிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ண என்றபடி அவளை இழுக்க, தன்னை பற்றி ஷாலினி வாயிலிருந்து கீழ்த்தரமான பழிகளை கேட்ட மின்மினியின் இதயத்தில் வலி எடுக்க கண்களில் கண்ணீர் மல்கியது. ஷாலினியிடம் இருந்து கையை விலக்கி அவளை பலமாக தள்ளினாள். ஷாலினி அலறி அடித்துக்கொண்டு சிறிது நேரத்தில் தரையில் விழுந்தாள். அவள் குரல் கேட்டு முதலில் தியா, பிறகு ராஜும் தன் அறையை விட்டு வெளியே வந்தனர். தியா ஷாலினியை தூக்கி அமர வைத்தபடி, என்ன நடந்தது ஷாலு என்றாள். பின்னர் தியா திரும்பி மின்மினியை பார்த்தாள். மின்மினியின் கண்களில் கண்ணீர் பெருக அவள் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள். தியா ஷாலினியிடம், என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை என்று கேட்டாள். ஷாலினி கோபமாக எழுந்து மின்மினியை பார்த்து, உனக்கு என்ன தைரியம் என்ன கீழையா தள்ளி விடுற என்று மின்மினியை அறைய போனாள் ஷாலினி. தியா அவளை தடுத்தபடி, ஷாலு, காம் டவுன், என்னாச்சுன்னு சொல்லு என்றாள். ஷாலினி மின்மினியை கோபமாக பார்த்து, இவ சாயம் வெளுத்து போச்சு தியா, நல்லவன்னு நினைச்சீங்கல்ல, இவ எவ்வளவு அசிங்கமானவன்னு இப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் என்றாள். மறுபுறம் ஷாலினியின் இந்த வார்த்தைகளை மின்மினியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்போது அவள் கண்கள் ஈரமாக இருந்தன. ஷாலினியை பார்த்து கத்தினாள். ஷாலினி, நீ ஜாஸ்தியா பேசுற, எல்லாமே ஒரு அளவுதான் என்னால பொறுத்துக்க முடியும் என்றாள் மினி. அடியே, ஊர் பேர் தெரியாத மினிக்கி, எங்க வீட்டு பொண்ணுகிட்ட கத்துறதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம் என்று காந்திமதி மின்மினியிடம் கத்தினார். மேலே நடந்த கூத்தால் கீழே இருந்த அனைவரும் மேலே மினி இருக்கும் இடத்திற்கு வந்தனர். ஷாலினி இப்போது வேகமாக காந்திமதியிடம் சென்று, ஆண்டி, அவ பண்ண அசிங்கமான காரியத்தை நான் தட்டி கேட்டேன், அதுக்கு என்ன பிடிச்சு கீழே தள்ளுறா, நீங்களே என்னன்னு கேளுங்க என்றாள். மின்மினியின் பக்கம் வந்த ஆச்சி, ஷாலினி, நீ ஏதாவது தப்பா பேசாம மினி இப்படி நடக்க மாட்டா, நீ என்ன பண்ணேன்னு சொல்லு என்றார். ஷாலினி ஆச்சியை பார்த்து, ஓ, அவ்ளோ நம்புறீங்களா? இவ யாருன்னு உங்க முன்னாடி இவ முகமூடிய நான் கிழிக்கிறேன் என்றவள் சற்று நிதானித்து, இவ நைட் முழுக்க ஆரி கூட ஆரி ரூம்ல இருந்திருக்கா, அதுக்கு ப்ரூஃப் கூட இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ஷாலினி மின்மினியிடம் சென்று அவள் கையை பிடித்து இழுத்து ஆச்சி மற்றும் காந்திமதியின் முன் கொண்டு வந்தாள். ஷாலினி மின்மினியின் கழுத்தில் இருந்த முடியை விலக்கி, பாருங்க, இதெல்லாம் என்ன லவ் பைட்ஸ், இது எப்படி இவ கழுத்துல வந்துச்சு, அதுவும் இவன் ஏன் ஆரி ரூம்ல தூங்குனா, கணக்கு போட்டு பாருங்க என்றாள். மின்மினிக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கேட்க சங்கடமாக இருந்தது. கண்களை தாழ்த்தி கொண்டாள். இப்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. காந்திமதி ஆச்சியை பார்த்து, இதெல்லாம் நடக்கும்னு நான் அப்பவே நினைச்சேன், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்துக்கிச்சேன்னு அழுதா என்ன செய்ய, அப்பம் அவன் குடும்பத்துக்கே இப்படி ஊர் மேயிற பொண்ணுக பின்னாடி போறதுதான் பொழப்பா போச்சு என்றாள். தான் அவ்வளவு எச்சரித்தும் மின்மினி ஏன் ஆரியனின் அறைக்கு சென்றாள் என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஆச்சி. ஷாலினி மின்மினியை பார்த்து, ஆச்சி, இவளை வெளியே போ சொல்லுங்க, இவ ஆரிய பிளாக்மெயில் பண்ணுவா, வேணா பாருங்க என்றாள். மின்மினி அழுது கொண்டே ஷாலினியிடம், ப்ளீஸ் என் கையை விடு என்று கூறினாள். ஷாலினி கிண்டலாக மின்மினியிடம், ஓ, நான் உன்னை தொட்டா உனக்கு வலிக்குது, ஆனா ஆரி தொட்டா மட்டும் தித்திப்பா இருக்கா என்றாள். ஆச்சி நிலைமையை சமாளிக்க, ஷாலினி, தியா கல்யாணம் அதுவுமா, என்ன கூத்து இது, கொஞ்ச நேரம் சும்மா இரு, கல்யாணம் முடியட்டும் என்றார். அப்ப இவ்வளவும் உன் பர்மிஷனோட தான் நடந்திருக்கா பெரியமா? இவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுலயே ஏன் குறியா இருக்கீங்க என்று கேட்டாள் காந்திமதி. ஆச்சியும் காந்திமதியும் தகராறு செய்வதை பார்த்த ஷாலினி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு
மின்மினியின் பக்கம் திரும்பி, ஆரிய உன் ஸ்கின்ன காட்டி சொந்தமாக்கிக்க ட்ரை பண்றியா மினி? பாக்க சின்ன பொண்ணா அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எவ்ளோ பெரிய காரியம் எல்லாம் பண்ற, உனக்கு எவ்வளவு தைரியம் உன்ன என்று ஷாலினி மின்மினியை அறைய போக, அப்போது அவள் பின்னால் இருந்து ஒரு உரத்த குரல் அவள் காதில் விழுகிறது. இனாஃப் ஷாலினி, அவளை நீ தொற்று பார்க்கலாம். என்னோட மினி மேல நீ கை வச்சிருவியா சொல்லு என்று சத்தம் கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தனர். அங்கே சித்தார்த்தும் ஆரியனும் படிக்கட்டுகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தனர். ஆரியன் கோபத்துடன் ஷாலினியிடம் இருந்து மின்மினி கைகளை விலக்கி அவளை தன் தோளோடு சேர்த்து நிற்க வைக்கிறான். அதன் பின், ஷி இஸ் மை வைஃப், இவளை இல் ட்ரீட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் யார் தைரியம் கொடுத்தது என்றான். ஆரியனின் பேச்சை கேட்ட ஷாலினி அதிர்ச்சி அடைகிறாள். ஒரு கணம் அவள் எதையோ சொல்ல வாயை திறந்தாள். ஆனால் பேச முடியவில்லை. ஆரியன் வார்த்தைகளை கேட்டு ஆச்சி வியந்தாள். ஆரியனின் வார்த்தைகளை கேட்டு அங்கு நின்றிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அதிர்ச்சியை வாங்கிய காந்திமதி, ஆரி தம்பி என்ன சொல்ற என்று கேட்டாள். ஆனால் இந்த நேரத்தில் ஆரியனால் யாருடைய வார்த்தைகளையும் கேட்க முடியவில்லை. அவன் கோபமாக ஷாலினியையே பார்த்து கொண்டிருந்தான். ஆரியனும் சித்தார்த்தும் அங்கே வந்தபோது ஷாலினி மின்மினியை இழுத்து ஆச்சி மற்றும் காந்திமதியின் முன் நிறுத்தியதை கண்டனர். பின்னர் அவள் தலைமுடியை பிரித்து மின்மினியின் கழுத்தில் லவ் பைட் அடையாளங்களை காட்டிக் கொண்டிருந்தாள். அதனால் ஆரியனுக்கு நடப்பது புரிந்து உள்ளே நுழைந்திருந்தான். ஆரியன் கோபமாக ஷாலினியை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் ரூமுக்கு போயிருப்ப என்று கேட்டான். ஆரியன் இப்படி கோபப்படுவதைக் கண்டு ஷாலினி பயந்து போனாள். ஆரி, அது உன்னை நைட்டெல்லாம் தேடி பார்த்தேன் என்றபடி பேச முடியாமல் நின்றாள். ஆரியன் கோபமாக பல்லை கடித்து கொண்டு, ஒரு பொண்ணோட அந்தரங்க வாழ்க்கை பத்தி, அவளோட ஒழுக்கம் பத்தி பேச உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு? மின்மினி கால் தூசு கூட நீ பெற மாட்ட, நீ அவளை கேள்வி கேட்கிறியா என்று கத்தினான். ஆரி, காந்திமதி ஆரியனை அழைத்தாள். ஒரு நிமிஷம் இருங்கத்த, நான் முதல்ல ஷாலினிட்ட பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட வரேன் என்றான் ஆரியன். ஆரியன் ஷாலினியிடம் திரும்பி, உனக்கு என்ன தெரியும் ஷாலினி? மின்மினி யாருன்னு முன்னாடியே சொல்லாம விட்டது ஏன் தப்புதான். அதுக்காக அவளை நீ என்ன வேணா பேசிருவியா? இதை சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியின் இடுப்பில் கையை வைத்து அவளை தன்னருகில் இழுத்து பின் அனைவரையும் பார்த்து, இவ மின்மினி, மிஸ்ஸஸ் மின்மினி ஆரியன், என்னோட வைஃப், நான் தாலி கட்டின பொண்டாட்டி, போதுமா? இப்ப புரியுதா இவ யாருன்னு என்று கேட்டான். ஆச்சி, யசோதா மற்றும் சித்தார்த் தவிர ஆரியன் பேச்சை கேட்டு அங்கே நின்றிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ந்தனர். ஆரியன் பேச்சை கேட்ட காந்திமதி கோபமாக அவனிடம், ஆரி, நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? என்ன உளர்ற? உன் கல்யாணத்துக்கு எங்களையெல்லாம் நீ கூப்பிடவே இல்லையே என்றாள். ஆரியன் காந்திமதியிடம், அஃப் கோர்ஸ் அத்த, நான் சொன்னதெல்லாம் 100% உண்மை. அவ உங்க மருமக. நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதே வீட்ல. அதோ நேத்து மெஹந்தி நடந்துச்சே, அந்த கார்டன்ல தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. அவ கழுத்துல தாலி இருக்கு, நல்லா பாருங்க என்றான். ஆரியன் இப்போது ஆச்சி பக்கம் திரும்பினான். ஏன் ஆச்சி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க, எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சது நீங்க தானே? சொல்லுங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க என்றான். மற்றவர்கள் மின்மினியை அவமானப்படுத்துவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஆச்சி மீது ஆரியன் மிகவும் கோபமாக இருந்தான். அவன் சரியான நேரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் ஷாலினி இந்நேரம் மின்மினியை அறைந்திருப்பாள். ஆரியன் மின்மினியை ஒருமுறை பார்த்தான். மின்மினியின் கண்களில் கண்ணீர் வர ஆரியன் மனதில் ஒரு வலியை உணர்ந்தான். அவனால் தான் இவையெல்லாம் நடந்தது என்று மின்மினியிடம் எல்லார் முன்பும் மன்னிப்பு கேட்டான். ஷாலினி, தியா மற்றும் ராஜ் ஆகியோர் ஆரியன் பேச்சை கேட்டு அதிர்ந்து சிலை போல ஆகியிருந்தனர். மூவரும் மின்மினியின் கழுத்தில் இருக்கும் தாலியை கவனித்தனர். காந்திமதியும் மின்மினியை மேலிருந்து கீழாக பார்க்க மின்மினி கழுத்தில் தங்கத்தில் செய்யப்பட்ட தாலி செயின் இருந்தது. காலில் மெட்டி இருந்தது. ஆனால் இவ்வளவு நாள் இதெல்லாம் அவள் கண்களில் படவே இல்லையே, எப்படி என்று யோசித்தாள். ஆரியன் மின்மினியின் முகத்தில் இருந்து கண்களை விலக்கி, ஏன்னா நீங்க அவ கழுத்துல இருந்த லவ் பைட் சிம்பிள்ஸ பாத்துட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த தாலி தெரியல என்றான். ஆரியனின் இந்த வார்த்தைகளை கேட்ட காந்திமதி கோபமாக, அப்படின்னா எதுக்கு இதை இவ்ளோ நாளா இவ மறைச்சு வச்சா? நீ ஏன் நாங்க வந்த உடனே சொல்லல? இவ்ளோ நாளா மறைச்சு நீ யாரோ இந்த பொண்ணு யாரோன்னு ஏன் இருந்தீங்க? இன்னைக்கு தியாவோட கல்யாணம், அதை கெடுக்கணும்னு இதெல்லாம் பண்றையா ஆரி என்றார்.